எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 212க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 212க்கான காணொளி. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் பாதுகாப்பில் காணப்படும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவது. சரியான விடை உயிர்கோளங்கள். அடுத்தது, எந்த பழங்குடியினர் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவர் அல்லர்? இதுக்கு சரியான விடை முதுவர்கள். மீதி மூன்று பாருங்க, தோடர்கள், பளியர்கள், குறும்பர்கள் ஆகிய மூவரும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அடுத்தது மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட சங்கங்களிடையே காணப்படும் சிறப்பம்சங்கள் என்ன? பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம், பூனா சர்வஜன சபை மற்றும் இந்திய லீக். இதுக்கு மூன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்திய தேசிய காங்கிரசின் முன்னோடிகள். அடுத்தது நான்காவது கேள்வி, இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் வருகின்றது? இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் வருகின்றது? இதுக்கு சரியான விடை விதி 20. அதுல பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக ஆணையம் அதனுடைய நோக்கங்கள். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கலேல்கர் ஆணையம் பின்தங்கிய வகுப்பினர் ஆணையம். அடுத்தது கபூர் ஆணையம் காந்தி கொலை வழக்கு. அடுத்தது சர்க்காரியா ஆணையம் மத்திய மாநில உறவுகள். நானாவதி ஆணையம் 1984 சீக்கிய எதிர்ப்பு கலவரம். சீக்கிய எதிர்ப்பு கலவரம். அடுத்தது ஆறாவது கேள்வி, மாநில அரசின் சட்ட ஆலோசகர் யார்? மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர். அடுத்து ஏழாவது கேள்வி, குடியுரிமையை பற்றிய விதி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் டேஸ் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. குடியுரிமையை பற்றிய விதி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் டேஸ் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 5 முதல் 11 வரை பகுதி 2. அடுத்தது எட்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 1ஆம் விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? இதுக்கு சரியான விடை மாநிலங்களின் ஒன்றியம். அடுத்தது 9வது கேள்வி, மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? இதுக்கு சரியான விடை விதி 326. அடுத்தது 10வது கேள்வி, முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை எத்தனாவது கேள்வி? 10வது கேள்வி. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேசி நியோகி. அடுத்து 11வது கேள்வி, PMAY என்ற சொல் எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை வீடு உருவாக்குதல். அடுத்தது 12வது கேள்வி, இதுல பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அது எந்தெந்த ஊருக்கு இடையே உள்ளது, அதை இணைக்கிறது என்பதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி NH7 மதுரை திருநெல்வேலி. அடுத்தது NH45 இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை. அடுத்து NH67 திருச்சி திருவாரூர். NH209 பொள்ளாச்சி திண்டுக்கல். சில சமயம் இந்த மாதிரியான அதாவது ரொம்ப ஜெனரல் கொஸ்டின், ரொம்ப பொதுவான கேள்வி நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய விஷயம் சில சமயம் கேட்கறது உண்டு. இந்த மாதிரி சாலைகள் அல்லது ஏதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸை பற்றி, இப்போ கலெக்டர் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், இந்த மாதிரியான ஆஃபீஸ் சம்பந்தமான கேள்விகளும் கேட்பதுண்டு. அதனால அரசியல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுவலகங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம்
உபயோகிக்கக்கூடிய பகுதிகள் பற்றியும் நம்ம சில சமயம் நம்ம குறிப்பு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது 13வது கேள்வி. நார் பயிர்களின் அரசன் எனப்படுவது பருத்தி. அடுத்தது நீராவியை செஞ்சூடேற்றப்பட்ட இரும்பின் மீது செலுத்தும் போது உருவாகும் விளைபொருள்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி Fe3O4 மற்றும் H2. அடுத்தது 15வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜன் உரம் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜன் உரம் அல்ல? இதுக்கு சரியான விடை ஜிப்சம். அடுத்தது 16வது கேள்வி. சதுப்பு நில தாவரங்களில் சாதாரண வேர்களில் இருந்து செங்குத்தான வேர்கள் கிளம்பி தரைக்கு மேல் வளர்கின்றன. இவைகள் டேஸ் வேர்கள் என அழைக்கப்படும். இதுக்கு சரியான விடை 16வது கேள்விக்கு சுவாசிக்கும் வேர்கள். அடுத்தது 17வது கேள்வி. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. பாருங்க, கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. அடுத்தது கிரப் சுழற்சி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்றம். அடுத்தது எலக்ட்ரான் கடத்து சங்கிலி ஏடிபிக்கள் உருவாகின்றன. நொதித்தல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. அடுத்தது 18வது கேள்வி. மேலெண்ண சுரப்பி டேஸால் பாதிக்கப்படுகிறது. மேலெண்ண சுரப்பி டேஸால் பாதிக்கப்படுகிறது. பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ். அடுத்து 19வது கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி குமாரகுப்தர். அடுத்து 20வது கேள்வி. எந்த கட்சியின் ஆட்சியில் முதலாக தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த கட்சியின் ஆட்சியில் முதலாக தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 20வது கேள்விக்கு ஆப்ஷன் பி நீதி கட்சி. அடுத்தது 21வது கேள்வி. கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யதா நூலை இம்மொழியில் எழுதினார். இதுக்கு சரியான விடை 21வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தெலுங்கு. அடுத்தது 22வது கேள்வி. டாக்டர் எஸ் தர்மாம்பாள் என்பவரால் ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை MK தியாகராஜ பாகவதர். அடுத்தது முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது. இதுக்கு சரியான விடை கோல் கும்பாஸ். அடுத்து 24வது கேள்வி. மிக மிக முக்கியமான பொறுத்துக. சில சமயம் செப்பரேட்டாகவும் கேட்பாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1916. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் 1920. உப்பு சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா 1930. அடுத்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1665. கிபி 1665. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 212க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 212க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.